சிவம் பரபிரம்மம் நேர்களுக்கு வணக்கம். நேற்றுக்கு ஸ்தல தீர்த்தங்கள் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அந்த காலத்தில் இன்னொரு 30 வருஷத்துக்கு முதல் வர தீர்த்த யாத்திரைன்னு தான் சொல்கிறது. தல யாத்திரை என்று சொல்கிறேன். தீர்த்த யாத்திரை, அதாவது தீர்த்தங்களில் நீராடி அந்த சாமியை நாங்கள் தரிசனம் செய்ய போகிறோம். இதுக்கு தான் போகிறது. ஆனால் இன்றைக்கு எல்லாருமே அது ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக போயிட்டுது. சரியா, எனக்கு தெரிஞ்ச பலரும் அதான் தஞ்சை பெரிய கோயில், அது எப்பேற்பட்ட கோயில் தெரியுமா, ராஜராஜ சோழன் கட்டினது. அது இன்றைக்கு மேற்குலகம் கூட அது வியந்து பார்க்குற அளவுக்கு அதை கட்டி இல்லாதாம என்ன. அதுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். ரெண்டு முன்னால் போயிடணுன்னு படம் எடுத்து போடுறது. சரியா, அங்கே நீங்கள் பக்திக்காக போகல, சாமியை பார்க்க, அங்கே இருக்கிற சாமியை பார்க்க போய் அந்த கட்டிடத்தின் சிறப்புக்காக மட்டும் போய் நாங்களும் அங்கே போனோம். போய் படம் எடுத்து ஃபேஸ்புக்கில் 4 பேருக்கு பெருமைக்காக மட்டும்தான் போடுறீங்க. கடவுளை உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? இல்லை. சரியா, தல யாத்திரை அன்றைக்கு எல்லாருமே மேலிட்டால் அந்த சாமியை தரிசிக்கிறதுக்காக அந்த தீர்த்தத்தில், அந்த கோயில் தீர்த்தத்தில் நீராடி அந்த கோயில் சாமியை அந்த சாமியை கண்டோன்னு இருக்கிற பூரிப்பிற்கே கண்டு தரிசித்து அது வந்தது தான் தீர்த்த யாத்திரை. அதுக்கு பேர் தீர்த்த யாத்திரை என்றே பேர். இன்றைக்கு தீர்த்தங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. காரணம், எல்லாரும் குப்பையாக்கினோம். யாருமே கோயிலுக்கு இப்போ போகிறதில்ல. 90 விதமான ஆக்கள் அங்கே இருக்கிற சாமியை தரிசிக்க போகிறதில்லை. தங்களோட பெருமையை புகழ தாங்களும் இந்த கோயிலுக்கு போனோம். இந்தியாவுக்கு வேறு விஷயங்களுக்கு தான் போகிறது. ஆனால் அந்த கோயிலையும் இருக்கா பார்த்து கொண்டு வாரோம் என்று சொல்லி அதை போட்டு நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போனாங்க. நீங்கள் கோயிலுக்கு போனீங்களா? அங்கே இருக்கிற சாமி உங்களை பார்த்தாரா? விரும்பி ஆசையாக பார்த்தாரா? என்ன தேடி வந்திருக்காங்க? இல்லை. நீங்கள் யாரை என்ன நோக்கத்துக்காக அங்கே போனீங்களோ அது மட்டும்தான் கடவுள் தருவார். என்ன நோக்கத்துக்காக அந்த தலத்தில் நீங்கள் போய் படம் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு நிறைவேறும். ஆனால் உண்மையான சாமிகிட்ட இருக்கிற சக்தி அளப்பரியது, ஸ்பெஷலானது. அதை யாரும் தேடி போகிறது கிடையாது. சரியா, இப்போ தீர்த்தங்கள் மூடப்பட்டதே தீர்த்தங்களை குப்பையாகி. உண்மையிலேயே அண்மையில் நான் ஒரு பெரிய கோயிலுக்கு தான் போனான். உண்மையாக அந்த சாமியை பார்க்குறதுக்கு தான் போனான். அந்த தீர்த்தத்தில் நான் ஒவ்வொரு முந்தின நான் கேட்க அந்த தீர்த்தத்தில் நீராடித்தான் ஒவ்வொரு சாமி. ஆனால் பிறகு தான் தெரிஞ்சது இப்போ தீர்த்தங்கள் எல்லாம் க்ளோஸ்ட். சரியா, அன்றைக்கு நான் போன நேரம் ஒரு ஸ்பெஷல் தீர்த்த யாத்திரை இது சாமிக்கு நடந்தது. அப்போ சாமியை குளிப்பாற்றாண்டு இல்லை, அது சாமின்ற சூலத்தை மட்டும்தான் அந்த தீர்த்தத்தில் மூழ்கி எடுத்து அடுத்த தீர்த்தத்துக்கு கொண்டு போனார்கள்.